ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு தாங்க பார்க்க போகிறோம். ஈஸி அண்ட் சிம்பிளாக வந்து இது செஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பொருள் தாங்க. ஒரு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 ஏலக்காய், ஒரே ஒரு இலை பிரிஞ்சி இலைங்க. காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இது வந்து ஜீரா ரைஸுக்கு நம்ம செய்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்குவோங்க. இது சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஈஸியாகவும் செஞ்சலாம், அதே சமயத்தில் டேஸ்ட்டுமே நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறோங்க. இந்த ரைஸ் பேர் வந்து ஜீரா ரைஸுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கும் வந்து நல்லதுங்க. நல்ல ஜீரண சக்தியும் நல்லா நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ரைஸ் வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடுங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்ட பிறகு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. வேறு எதுவுமே போட தேவையில்லைங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டு அரிசிக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அரிசி அப்படி போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு 1/2 hour ஊற வச்ச அரிசி வந்து கழுவி 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. வீட்டு அரிசி தான் செஞ்சுருக்கேங்க. டெய்லி ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். அதை வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. உப்பு வந்து செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பச்சை மிளகா மட்டும்தாங்க காரத்துக்கு. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து 2 காஞ்ச வத்தல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகா. அப்படி இல்லைனா இந்த குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த 3 பச்சை மிளகாவோட காரமே நம்மளுக்கு போதுங்க. சேர்த்துட்டதுக்கப்புறம் அரிசி 1/2 hour கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி உருளைக்கிழங்கு தாங்க போட்டு செஞ்சுருக்கேன். இந்த பேபி பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உருளைக்கிழங்கு தான் போட்டு வறுவல் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சாட்டர்டே என்னென்ன லஞ்ச் செஞ்சீங்க, என்ன டிஃபன் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தாங்க பார்க்குறீங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 3% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. மீதி 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு உப்பு போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நான் 3 விசில் தான் விட்ருக்கேன். அதனால் உங்கள் அரிசிக்கு தகுந்தாப்போல் நீங்கள் 2லேருந்து 3 விசில் விட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு விசில் வந்து போட்டுட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 விசில் வேக வச்சுருக்கேங்க உருளைக்கிழங்கு. இதுக்கு வந்து வேறு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் தொக்கு, இந்த முட்டை தொக்கு, இதெல்லாம் வந்து நல்ல காம்பினேஷன் தாங்க இந்த ரைஸ்க்கு. வெறுமனே இருக்கிறதுனால நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரைஸ் வந்து ஈஸியான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு டக்குன்னு காலையில் டைமில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அரிசி போட்டுட்டு பிறகு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய போட வேணாம், கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு போட்டுக்கோங்க உப்பு. ஏன்னா நம்மளுக்கு குக்கர் வந்து அப்படியே ப்ரெஷர் குக் ஆகி வரதுனால உப்பு வந்து அதிகமாகிடக்கூடாது. அதனால் உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கர் விசில் போட்டு மூடி வச்சுருங்க. நான் இன்றைக்கி 3 விசில் விட்டு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி குக்கர் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சிங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் அரை உப்பாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுனால அதுலேயும் உருளைக்கிழங்கு ஃப்ரைலேயும் போடுவோம். அதுவும் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும். அதனால் நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து விசில் மூடி வச்சுருங்க, குக்கர் விசில். வாங்க உருளைக்கிழங்கு செய்கிறது எப்படின்ட்டு அப்படியே பார்த்துடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதுக்கு
காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாகவே செஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரைஸ் வந்து நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்குல்ல, அதனால் வந்து கொஞ்சம் காரமாகவே போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூளுங்க காரத்துக்கு, வீட்டு மிளகாத்தூள் டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல குழம்புக்கு, அந்த மிளகாத்தூள் தாங்க. கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க. ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் எல்லாம் சேஞ்ச் ஆகுறதுனால எல்லாருக்கும் சளி இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க, நல்லது. கொஞ்சோண்டு சால்ட் உப்பும் போட்டுக்கோங்க. கல் உப்பு போட வேணாம், சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சு தோல் உரித்த உருளைக்கிழங்கு பாருங்க, குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. பேபி பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணிலாம் நம்ம ஊற்ற தேவையில்லைங்க. அப்படியே ஒரு புரட்டே போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து அது பேர் என்னது, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சாரி, அது பேர் திடீர்னு வரல. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பொடி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி சாம்பார் பொடி ரெசிபி போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த சாம்பார் பொடி தாங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் தனியா அதெல்லாம் போட்டு அரைச்சதுனால உருளைக்கிழங்கு போட்டு வறுக்கும்போது, இந்தமாரி காய் வறுக்கும்போது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு அந்த சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடியெல்லாம் போட்டால் நல்லா இருக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சாம்பார் பொடி ரெசிபி வேணும்னா உங்களுக்கு சேனலில் இருக்குது பாருங்கள், ஆல்ரெடி இருக்குது சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் பொடி ரெசிபியும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணியெலாம் நம்ம ஊற்றவே தேவையில்லைங்க. ஏன்னா காய் ஆல்ரெடி வெந்துருச்சு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு. அதனால் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி நம்மளுக்கு வந்து வருந்து வந்தால் போதுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. காய் நல்லா 2 விசில் போட்டுக்கோங்க. 3 விசில் விட்டிங்க, 3-4 விசில் விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சி போயிடும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களா, அதனால் நீங்கள் கொஞ்சம் 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு ரைஸ்மே ரெடி ஆகிடுச்சுங்க. ரைஸ் வந்து விசில்லாம் நம்மளுக்கு தானாகவே அடங்கணுங்க. நீங்கள் ரிலீஸ் பண்ண வேணாம். தானாகவே விசில்லாம் போனதுக்கப்புறம் மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு போட்டுக்கோங்க. மழைக்கு அதுவுமா நல்லா சூடாக இந்தமாரி சாப்பாடு, இந்த வறுத்த உருளைக்கிழங்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இதுக்கு இன்னும் நல்ல ஒரு ஜூஸியான சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு, முட்டை தொக்கு, இந்த மாதிரி தொக்கு ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பன்னீர் அந்த மாதிரி போட்டு நம்ம தொக்கு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு உருளைக்கிழங்குமே ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், உருளைக்கிழங்கு நம்மளுக்கு அந்த மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆகி உருளைக்கிழங்கு மேலே நம்மளுக்கு நல்லா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், பேபி பொட்டேட்டோஸ் அது நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் இது தான் வந்து நான் லஞ்சாக செஞ்சுட்டேன். காலையிலே செஞ்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் காலையிலே செஞ்சுட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஆஃப் டே தான் ஸ்கூல். காலையில் சேமியா செஞ்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சுக்கு வந்து இதையும் செஞ்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.